ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி சூப்பரான ஒரு பம்கின் பர்ஃபி தான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் ஆரஞ்சு கலர் பம்கின் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அப்புறம் நெய், அப்புறம் சுகர். ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஒரு 3 ஸ்பூன் போட்டு நம்ம பம்கினை நல்லா வேக வச்சுக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கிறது மாதிரி நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி இந்த பம்கின் பர்ஃபிக்கு மில்க் பவுட்ரு ரொம்பவே அவசியம். அது 1 கப் எடுத்துக்காங்க மில்க் பவுட்ரு. இப்போ நம்ம அதை சேர்க்க போகல, லாஸ்ட்டாக தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பம்கினை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்காங்க. துருவுறதை வச்சு துருவி வச்சுக்காங்க. இப்போ நம்ம பம்கினை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு நெய் எல்லா பக்கம் இது பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பம்கின் ஃபஸ்ட்டு கரையணும். ஸோ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். வெந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்போ இது இன்னும் வேகலை. இப்போ நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு இப்போ நான் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு ஆக்சுவலாக அதுலேயுமே சுகர் இருக்கும். நம்ம சுகர் பார்த்துக்கிட்டே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பால் பவுட்ரு வேறு போடுவோம். ஸோ அதுலேயும் சுகர் இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே திகட்டும். அதனால் நான் 4 ஸ்பூன் தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னுமே சிம்லேயே வச்சுருங்க. இது நல்லா கரையணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பம்கின்ற இது தெரியாது. நல்லா இது கரைஞ்சிடணும். இதை மூடி வச்சிடலாம். சிம்லேயே வச்சுருங்க. இப்போ இதில் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு 300 ml பால் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பால்லையே இது நல்லா வேகணும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் இது இதாகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பால் எல்லாமே நல்லா இதாகிடுச்சு. ஸோ பம்கின்மே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க பால் பவுடரை போட்டுடலாம். ஸோ இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அதில் 3/4 கப் எடுத்திருந்தேன் பால் பவுடர். ஸோ இதில் கெட்டி விழுகாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பால் பவுடர் எல்லாம் போட்டாச்சு. லைட்டாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது நல்லா ஒரு எல்லோ கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபுட் கலர் போட்ட மாதிரி நல்ல ஒரு எல்லோ கலர் வரும். ஸோ நீங்கள் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சமே நல்லா வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இது போல் கிண்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துடும் பர்ஃபி. ஸோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நல்லா இந்த பதத்துக்கு வரணும். ஸோ இந்த பதத்துக்கு வந்தாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எல்லோ கலரில் வந்துடுச்சு. ஸோ இதை எதோடையும் ஒட்டலை.
ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நெய் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த பர்ஃபியை இதில் கொட்டிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க பர்ஃபியை இதில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஒரு நல்ல கரண்டியை வச்சு இதே மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. நம்ம நெய் வச்ச கரண்டியே வச்சு இந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க நட்ஸை இந்த மேலே அப்படியே போட்டு விட்ருக்கேன். நான் பிஸ்தா தான் தூவி விட்ருக்கேன். பர்ஃபியில் ஃபுல்லாக நம்ம பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கட் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான பம்கின் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.